சரி, இப்போ நான் 5 முட்டை எடுத்துக்கிட்டேன். 5 முட்டை குழம்பு எப்படி செய்வது? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை குழம்பு செய்வது எப்படி? செய்முறை: வெங்காயம், சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஜீரகம் எடுத்துக்கிட்டேன். முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டேன். தக்காளி எடுத்துக்கிட்டேன். சோம்பு எடுத்துக்கிட்டேன். தனியா, வத்தப்பொடி எடுத்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டேன். வெந்தயம் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் திருவுதல் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் போல புளி. இப்போ இதில் வெந்தயம் போடுங்க, சோம்பு போடுங்க, கடுகு வந்து கொடுத்துருங்க, வெங்காயம் போடுங்க, பூண்டு போடுங்க, தக்காளி போடுங்க, நல்லா வதக்கணும். உப்பு போட்டு முருங்கைக்காய் போட்டுக்கிடுங்க, மணமாக இருக்கும். தேவையான வத்தப்பொடி போட்டுக்கணும். தனியாக மஞ்சத்தூள், கொஞ்சம் போல புளி, ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு நிமிஷம். ஜீரகம், தேங்காய், சாம்பார் வெங்காயம் அரைச்சி கலக்கி விட்டுருங்க. முட்டை குழம்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசி தான் உடைச்சி ஊற்றணும். முட்டை குழம்பு முட்டை குழம்பு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. குழம்ப பரட்டி போடணும். முட்டை குழம்பு பாருங்களேன், முட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக முழுசாக வந்திருக்கு. உடச்சி ஊற்றின முட்டை இதே மாதிரி நீங்களும் வைங்க. பார்த்தீங்களா, முழுசாக வந்திருக்கு. 4 முட்டை தான் போட்டேன். பாருங்கள், முழுசாக வந்திருக்கு. எல்லோரும் அவிச்சு போடுவாங்க, நான் உடச்சி ஊற்றிருக்கேன். முழுசாக வந்திருக்கு பாருங்களேன் முட்டை குழம்பு. பாருங்களேன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த போட வீடியோ நல்லாயிருக்கும். பாருங்களேன், சுவையான முட்டை குழம்பு ரெடி.